எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியம் அறிய அறிய அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும். என் மூலியமாய் ஆயிரங்களை லட்சங்களை விடுதலையாக்கும். அதுவே தேவனுடைய வார்த்தை. கைதட்டும். தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியம். ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபம் பரலோகத்தை அசைக்கிறது, எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார், எப்படிப்பட்ட ஜெபம் பிசாசுடைய அடி மனதை போய் தாக்குகிறது. ஜெபம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமாய் நான் இப்ப ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஜெபத்திலே சாத்தானுடைய வல்லமையை உடைப்பது எப்படி? ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு போர்க்களம். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 32 6வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை, இடி முழக்கம், யுத்தங்கள், பஞ்சங்கள், போராட்டங்கள், சத்ருவன் தலையை சுற்றி உனக்கு போராட்டத்தை கொண்டு வந்தாலும் அது அவனை அணுகாது. கையை தட்டுவோம். அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க. ஜெபம் என்பது இதுதான். சகாயம் கிடைக்கும் காலத்தில். ஐயா, இந்த காலம் சகாயம் கிடைக்கும் காலம்னா, இந்த காலம் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யக்கூடிய காலம், கடைசி காலம், கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற காலம், கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துகிற காலம், கர்த்தர் பொக்கிஷ சாலையை திறக்கிற காலம், எழுப்புதலை பார்க்கிற காலம். கைதட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலம். பக்தியுள்ளவன் எவனும் தேவனை நோக்கி என்ன செய்யணுமா? விண்ணப்பம் செய்வான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீ சோதனை அல்வா சாப்பிட்ட மாதிரி நீ சாப்பிடுவ. சோதனை கண்டு நீ மிரண்டு போக மாட்ட. நீ இந்த காலத்தை கண்டுபிடித்து விட்டால், ஐயா எனக்கு சோதனை மேல சோதனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வியாதிக்கு மேல எனக்கு வியாதி, அப்படின்னு நினைக்கலாம். இப்படிதான் கடைசி வரை காலம் இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, சகாயம் கிடைக்கும் காலம். அப்ப உனக்கு அற்புதத்தை செய்யறதுக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்து விட்டார். கைதட்டும். வைத்து விட்டார். அதத்தான் ஏசியாவின் புஸ்தகம் 63:4 எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசியாவின் புஸ்தகம் 63. சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்த என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் பிள்ளை எவ்வளவு கண்ணீர் வடிக்கு, என் பிள்ளை எவ்வளவு சோதிக்கப்படுது, என் பிள்ளை எவ்வளவு நெருக்கத்துல இருக்கு, என் பிள்ளைய சத்துரு எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதியை சரி, என் பிள்ளைக்கு ரோதமா செயல்படுது இல்ல, அந்த சத்துருக்கு நீதியை சரி கட்டும் நாள் என் மனசுல வச்சிருக்க. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீ அற்புதத்தை பார்க்கிற வருஷம் இதுதான். கை தட்டுவோம். இதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்துருவை நொறுக்கிறதுக்குன்னு ஒரு நாளை மனதுல வச்சிருக்கிறாராம்.
உனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட ஒரு நாளை வச்சிருக்கிறாரு, ஒரு வருஷத்தை வச்சிருக்கிறாரா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலம் சகாயம் கிடைக்கும் காலம், சகாயம் கிடைக்கும் காலம். பக்தி உள்ளவன் நம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண கடவன். மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அவனை ஒண்ணுமே அணுகாதான். பிரச்சனை வராதுன்னு சொல்லல, ஆனா தோக்கடிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ பண்ணுகிற ஜெபம், தேவனோடு இருக்கிற உறவு சரியா இருந்தா ஒன்னும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரோதமாய் ஆண்டவர் பேசுற வார்த்தை தான் சொல்ற. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரோதமாய் கண்ணுக்கு தெரியாமல் பல தீய ஆவிகள் அவர்களோடு போராடுதான். ஆராதனை கூட சொன்ன, தூக்கம் வரவிடாதபடி போராடுது. சரீரத்துல பலவீனத்தை குறித்து உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கிறான். வியாதியினுடைய வேதனை, உடம்புல இருக்கிற வலி, கழுத்து வலி எல்லாம் சொன்னாரு, கால் வலி, இப்படி நிறைய வகையில இது ஏதோ ஒரு நோய் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே பல தீய ஆவிகள் உங்களோடு போராடுதான். அடுத்து சொல்றாரு, உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே சில ஆவிகள், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுடக்கூடாது, உன் குடும்பத்துல அற்புதம் நடந்துடக்கூடாது, உன் குடும்பத்துல ஒரு சமாதான மகிழ்ச்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை அற்புதத்தை தடை பண்றதுக்குன்னு சில ஆவிகள் உன் கண்ணுக்கு தெரியாமலே செயல்படுதான். அல்லேலூயா. நீ எழுப்புதலை செஞ்சிடக்கூடாது, நீ எழும்பி பிரகாசிக்கிற கூடாது, நீ வளர்ந்துடக்கூடாது என்று சொல்லி நம்ம கண்ணுக்கே தெரியாம சில ஆவிகள் போராட. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, எப்பா ஏன் போராடுறான் தெரியுமா? இது சகாயம் கிடைக்கும் காலம். இந்த காலத்துல என்ன போராட்டம் வந்தாலும் என்ன நோக்கி பண்ற ஜெபத்தை நீ பண்ணிக்கிட்டே இரு. மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது. கைத்தட்டும், அணுகாது. சில நேரங்கள்ல நல்லா இருந்த மாதிரி இருப்பீங்க, தனியா உட்கார்ந்தோன்னா ஒரு குழப்பம் வருதா, ஒரு சந்தேகம் வருதா, ஒரு அவிசுவாசம் உங்களை தாக்குதா, ஒரு மன விரக்தி வருதா? நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்நிய பாஷையில பேசும்போது பேசினார். ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், ஒரு மன விரக்தி. நம்ம ஜெபம் கேட்கப்படல, நம்ம ஜெபமே சரியில்லையா? ஆண்டவர் நம்மள்ட்ட இருக்காரா இல்லையா? நம்ம போற ரூட் சரிதானா? இது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே சில ஆவிகள் உங்களோடு போராடுதான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, இதுல இருந்து ஜெயிக்கணும்பா. ஏன்னா இது முக்கியமான காலம், சகாயம் கிடைக்கும் காலம், நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஜெபத்தை சொல்லி கொடு. பிசாசு அதிரடி தாக்குதலை எங்க தொடக்கணும், எங்க அடிச்சா பிசாசுக்கு எங்க வலிக்கும், இதை கற்றுக்கொடு. இது அப்படிப்பட்ட காலம். நான் என் மனதுல ஒரு நாளை வச்சுட்டேன், பிக்சட் பண்ணிட்டேன், வருஷத்தையும் பிக்சட் பண்ணிட்டேன். அதை தாக்குறதுக்கு எவ்வளவு வாதைகள் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் செபிக்கிற மனிதன், தேவனோடு உறவு வைத்திருக்கிற மனிதன், வார்த்தையில நிரம்பி இருக்கிற மனிதன், அவனை ஒன்று என்ன செய்யாது, அணுகாது. கைதட்டும், அணுகாது. உம் வார்த்தையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் மூல காலில் நின்று உம் வார்த்தையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம் வார்த்தையை நேசிக்கிறேன்,
உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், தேற்றரவாளரை வாஞ்சிக்கிறேன், உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் வார்த்தையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே நான் பின் திரும்பேனே. எவ்வளவுதான் மன விரக்தி வந்தாலும், எவ்வளவுதான் மனச்சோறு வந்தாலும் ஆண்டவர் ஏன் திரும்ப உங்களை விட முடிக்காரு? ஏன் உங்களை விட முடிக்காரு தெரியுமா? நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன பிசாசு குறி வைப்பான். ஆனா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத உனக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுட்டு சத்துரு ஒன்னை விட்டு விலகி ஓடிடுவான். கைத்தட்டும், விலகி ஓடிடுவான். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7-8 எடுத்து வாசியுங்கள். லூக்கா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார் சொல்லிட்டு ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். எத்தனை தடவை அந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த காலத்துல நீ அசம்பந்தமா மூழ்கிறாத, உலக காரியங்கள்ல நீ மூழ்கிறாத, இது சகாயம் கிடைக்கும் காலம், இது என் மனதில வச்சிருந்த காலம், இது மனதில நான் உன்னை மீட்கிற வருஷம், இதுல நீ ஃபைட் பண்றதுல மிஸ் பண்ணிராத. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து, ஆண்டவர் ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறாரு? நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இந்த ஆண்டு உனக்கு சீக்கிரம் நியாயம் செய்ய போறாரு, சீக்கிரம் அற்புதத்தை காட்ட போறாரு. ஆனா ஏன் பொறுமையா இருக்கிறாரா? அவன் சொல்றாரு, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். உன்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இப்ப பரீட்சை எழுதும் போதானே அடுத்த வகுப்புக்கு நீங்க போறீங்க, இன்னொரு வகுப்புக்கு போறீங்க. அதனால நீ உண்மையிலே என்னை விசுவாசிக்கிறியா? உண்மையிலே நீ விசுவாச வாழ்க்கை தான் நீ வாழ்றியா? அப்படிங்கறதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறாராம். ஆனா சொல்லிட்டு சொல்றாரு, நீ ரொம்ப பொறுமையா இருக்கிறதுனால உன்னை கைவிட்ட நினைக்கியா? இல்ல, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, கைத்தட்டும், இருப்பாரோ சீக்கிரத்தில். சொல்லுங்க, ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்கல்ல, ரொம்ப ரொம்ப அற்புதம் செய்ய போறார். கைத்தட்டும், ரொம்ப ரொம்ப அற்புதம் செய்ய போறாரு. பொறுமை உள்ளவன் ஏமாடி அல்ல, பட்டணத்தை பிடிப்பதை காட்டிலும் உத்தமன். பொறுமையா இருந்து அந்த தேவன் நடத்துற பாதையில நீ போற பாத்தீங்களா, அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆண்டு உனக்கு நியாயம் செய்ய போறேன், உன் சத்துருகளுக்கு நீதியை சரி கட்ட போறேன். அல்லேலூயா. விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா ஆண்டவருடைய வருகைக்கான இப்ப யுத்தங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு, இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். ஆனா நீ இதுல விசுவாசத்துல வாழ்கிற வாழ்க்கை வாழ்றியா, அது சும்மா நான் சபைக்கு போறேன், காணிக்க போடுறேன், ஏதோ 2 பாட்டு கேட்டுட்டு ஆராதனை என்ன 12 மணிக்கெல்லாம் வெளியே விட்டுருங்க, 12:30 வெளியே விட்டுருங்க. ஐயா, நீ தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறியோ அதுதான் உனக்கு விசுவாசத்தை தூண்டும். இந்த கடைசி காலத்துல விசுவாசத்தின் முதுகெலும்பு உடைஞ்சிட்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. நீ காக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு, என்னது? விசுவாசம்.
அந்த முதுகெலும்பு உடைஞ்சிடக்கூடாது. அந்த விசுவாசத்தின் கப்பலை நீ சேதப்படுத்திடக்கூடாது. நீ சேதப்படுத்தினா கடைசி கால சோதனையில தப்பிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அதுல சொல்றாரு பாருங்க, லூக்கா 18:7 சொல்றாரு, அந்தபடியே அந்தபடி தேவன் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிற ம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அப்படிங்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கெல்லாம் யாரு? தேவனால் தெரிந்து தேவனால் கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய பிரச்சனை பார்த்து என் அப்பா வேடிக்கை பாப்பா நினைக்கீங்களா? ஐயா எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு, நான் வேடிக்கை பாப்ப நினைக்கியா? இல்ல, நீதியை சரிகட்டும் நாள் வருகிறது. கைத்தட்டும். நீதியை சரிகட்டும் நாள் வருகிறது. என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. ஆனா என்ன, நீ ஸ்ட்ராங்கா நிக்கியா? விசுவாசத்துல நீ ஸ்ட்ராங்கா நிக்கியா? நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர்கிட்ட அற்புதம் பெறுவர நான் ஜெபத்தை நிறுத்த போறதே கிடையாது. அல்லேலூயா. மிகுந்த ஜலப்பிராயம் வந்தாலும் அது அவனை நிச்சயாதான் அணுகாது. சத்தமா சொல்லுங்க. பிசாசு மூஞ்சிலே குத்துடுற மாதிரி சொல்லுங்க. மிகுந்த ஜலப்பிராயம் வந்தாலும் அது என்னை அணுகாது. ஜெபிக்கிறவனை அசைக்க முடியாது. ஜெபிக்கிறவனை அசைக்க முடியாது. ஜெபிக்கிறவனுக்கு ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனுக்கு ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும். நீ எங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ற, நீ எங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ற அப்படிங்கிற கலை தெரியலன்னா நீ ஜெபத்துல பவரை நீ பார்க்கவே முடியாது. நான் இந்த வசனத்தை டெய்லி ஒரு 50 தடையாவது சொல்லிடுவேன். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள். எபேசியர் 2:7. ஜெபிக்கிறவனுக்கு இந்த வசனம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற? உன்னதங்களில். நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற? உன்னதங்களில். சாத்தானுடைய வல்லமைக்கு மேல இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே இடத்துல நீனும் உட்கார்ந்து இருக்கிற. அல்லேலூயா. இத நீ ஜெபத்துல நீ கண்டுபிடிச்சிட்ட, உன் அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீ வீட்டுல ஜெபம் பண்ணும் பொழுது நீ சேர்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணியோ, நின்னுக்கிட்டு ஜெபம் பண்ணியோ, முழங்கால ஜெபம் பண்ணியோ, உனக்கு முன்னாடி இயேசு நிக்கிற மாதிரி பாப்ப. மோசே போல அதரிசனமாய் காண்பது போல. எப்ப நான் உட்கார்ந்து இருக்க இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாராம், நான் நிக்கிற இடத்துல அவர் நிக்கிறாராம், நான் பிரசங்கம் பண்ற இடத்துல அவரும் சேர்ந்து இருக்கிறாராம். 2 பேரும் சேர்ந்துதான் இப்ப பிரசங்கம் பண்ற. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்கார். அப்ப நானும் இயேசுவும் ஒரே இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். கை தட்டுவோம். ஒரே இடத்துலதான். அப்ப அவன் ஜெபத்துல எப்படி தெரியுமா பேசுவான்? ஆவியானவரே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரசங்கம் பண்ண போறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆராதனை பண்ண போறோம். 2 பேரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை இந்த பிசாசை துரத்த போறோம். வாங்க 2 பேரும் போவோம். வாங்க 2 பேரும் போவோம். சத்தியம் அறியாத காலத்துல அப்பா 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 இறங்க. இப்ப அப்படி இல்ல. நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, என் கண்ணு உங்க கண்ணு ஒன்னா இருக்கு, என் வாயு உங்க வாய். ஏன்னா நான் உட்கார்ந்து இருக்க இடத்துல நீங்க உட்கார்ந்துறீங்க. கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கிறார். அப்ப எப்படி தெரியுமா? இப்படித்தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்படி ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? அப்படி ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? அப்படி பண்ணி பாருங்க. தேவனு நீனும் சமமா உட்கார்ந்து பேசுறீங்க. உனக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இல்ல. உன் ஜெபம் பேக்ஸ் அடிக்கணும். உன் ஜெபத்துக்கு பல மணி நேரம் யார் மூலியமா பாஸ் பண்ண அவசியம் இல்ல. நீனும் அவரும் ஒன்னாதான் உட்கார்ந்து இருக்கீங்க. அவட்ட பேசுறதே கஷ்டமா? நீ பைக்ல போகும்போதே ஜெபம் பண்ணலாம். நீ பிளைட்ல போகும்போதே ஜெபம் பண்ணலாம். நீ கப்பல்ல இருக்கும் போதே ஜெபம் பண்ணலாம். சேவியர் சொன்னாப்ல புதன்கிழமை,
அந்த புயல்ல 2 ட்ரிப் மாட்டி புயல் தண்ணிலே ஒரு சுழற்சி மாதிரி அந்த 2 ட்ரிப்பும் மாட்டினானா. அப்ப எதிரோ ஒரு வார்த்தை சொன்னா யெகோவா நிசியா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லிதான் அந்த இடத்துல தப்பிச்சானா. ஏன்னா நீ கப்பல்ல இருந்தாலும் சரி, நீ பிளைட்ல இருந்தாலும் சரி, நீ அமெரிக்கால இருந்தாலும் சரி, நீ ஈரான்ல இருந்தாலும் சரி, நீ அவரோடு கூட தான் உட்கார்ந்து இருக்கிறாய். கை தட்டுவோம். அவரோடு கூட தான் உட்கார்ந்து இருக்கிறாய். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இரு. ஐயா நான் தூத்துக்குடியில இருந்தேன், ஐயா இப்ப கோயம்புத்தூர் போயிட்டேன், ஐயா நான் தூத்துக்குடியில இருந்தேன், நான் சென்னைக்கு போயிட்டேன், நான் தூத்துக்குடியில இருந்தேன், நான் பொள்ளாச்சி. நீ எங்க போனாலும் நீ இருக்கிற இடத்துலதான் ஐயா இயேசு இருக்கிறாரு. இயேசு இருக்கிற இடத்துலதான் நீ இருக்கிற. அவட்ட மனவிட்டு பேசிக்கிட்டே இரு. இந்த சத்தியம் புரிஞ்சிட்டு இந்த உலகத்துல எந்த சக்தியும் உன்னை அசைக்கவே முடியாது. கை தட்டும். அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் சாத்தானுடைய வல்லமைக்கு மேல என்னை உட்கார வைத்திருக்கிறார். என்னை உட்கார வைத்திருக்கிறார். பவுலுடைய வெளிப்பாடு அதுதாங்க. பவுலுடைய வெளிப்பாடு அதுதான். தேவனுடைய திட்டத்தை துல்லியமா அறிஞ்சான். ஆசியாவுக்கு போகாத, துறவா பட்டணத்துக்கு போ. ஏன்னா ஃப்ரெண்ட்லியா பேசுறான். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். நீ பேசு. காலையில நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன்யா, சாயந்தரம் ஜெபம் பண்ணிட்டேன்யா, மத்தியானம் ஜெபம் பண்ணிட்டேன். ஐயா ஜெபம் என்பது அதல்ல. நடமாடும் தேவனுடைய ஆலயம் நீதான். நீ சமையல் பண்ணிட்டே ஜெபம் பண்ணலாம், நீ ஈச்சர்ல உட்கார்ந்துட்டே ஜெபம் பண்ணலாம், நீ பைக்ல போகும்போதே நீ ஜெபம் பண்ண. ஏன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற, நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். இதை பிரிக்கவே முடியாதுங்க. அப்ப எந்த நேரமும் நீ ஜெபம் பண்ணலாம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சிலருடைய ஜெபம் வெளியரங்கமா தெரியாது. வெளியரங்கமா மத்தவங்களுக்கு தெரியறபடியா பண்ண மாட்டாங்க. ஆளு சும்மா இருந்த மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள தேவனோடு தொடர்புலதான் இருப்பாங்க. தொடர்புலதான் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. வெளியிலங்க மனுஷன் பார்க்க முடியா ஜெபம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அவருடைய தொடர்பே இல்லாம இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட தாவீது இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜெபத்தினுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா உன் வாழ்க்கையை அசைக்கவே முடியாது. தாவீது எப்படி பண்றான் பாருங்க. சங்கீதம் 16 8-11 வரை வாசி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீதுடைய அனுபவம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஏன் பிசாசு அசைச்சு காட்டுறான் தெரியுமா? நமக்கு முன்னாடி இப்ப என்ன இருக்கு தெரியுமா? பிரச்சனை தான் இருக்கு. நமக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிரச்சனை தான் இருக்கு. நமக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்தே நம்ம வாழ்றோம். அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து வாழ்றபடினால் நமக்கு பல குழப்பங்கள் வருது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ அந்த பிரச்சனையை பார்க்காத, உனக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், எனக்கு முன்னாடி நீ நிக்கிற, அதை மட்டும் பார்த்தேன்னா எல்லா பிரச்சனையும் என்று சொல்லிட்டு நீ ஃப்ரீ ஆயிருவ. பிரச்சனை பார்க்காத. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நீ உட்கார்ந்து இடத்துல, நீ நிக்கிற இடத்துல நான் நிக்கிறேன், நீ உட்கார்ந்து இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி நினைச்சு எல்லாத்தையும் என்கிட்ட கக்கிரு, எல்லாத்தையும் மன விட்டு சொல்லிரு. அப்படி சொல்லிட்ட அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவேன். உன்னுடைய தலையில இருக்கிற முடிய கூட அசைக்க முடியாது. கை தட்டும். அசைக்க முடியாது. உன் நகத்தை கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்றான்னு பாருங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. அந்த அனுபவம் வந்துட்டு அவன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவன் இருதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்குமா? என் அப்பாட்ட சொல்லிட்டேன், என் அப்பாட்ட சொல்லிட்டேன், என் அப்பாட்ட சொல்லிட்டேன், என் அப்பா பாத்துக்கிறாரியா, என்னதான் வரட்டுமே பாத்துருவான், அப்பா பாத்துக்கிறாரு. இருதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்குமா? இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது. ஆவில, மனித ஆவில
உன் ஆவியும் தேவ ஆவியும் கலரும் போது ஆவி களி கூர்ந்துச்சாம் ஆனந்த தைல அபிஷேகத்தினால. என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். அப்ப என்ன தெரியுமா? பாதாளத்துனா நரகத்தினுடைய ஆவி உன்னை தாக்க முடியாது. நரகத்தினுடைய ஆவி, வியாதியோ தரித்திரமோ விபத்துகளோ அது என்ன செய்ய முடியாது. உன்ன பாதாளத்தில் விடீர். பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தவான அழிவை காண ஒட்டீர். நீங்க யாரு? அசுத்தவானா பரிசுத்தவானா? நீ உன்ன அழிவை பாப்பாரா ஆண்டவர்? ஐயா நீ வியாதியில படுக்கிற கிடக்க ஆண்டவர் பாப்பாரா? ஆண்டவர் சொல்ற பரிசுத்தவானுங்க அழிவை காண ஒட்டீர். பக்கத்து பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. நீங்க பரிசுத்தவான், நீங்க பரிசுத்தவான். உன் எலும்புல கூட கைப்பட விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நெஞ்சில கை நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். பரிசுத்தவனுடைய அழிவை காண ஒட்டீர். அதை பார்க்க வேடிக்கை பார்க்க மாட்டார் என் அப்பா. நீ விசுவாசிங்க. அப்ப இந்த ஆசீர்வாதம் அடுத்து என்ன சொல்ற பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. அப்ப என்னது? சரியான வழியை எனக்கு கண்டுபிடிச்சிட்டான் ஐயா. அவர் உட்கார்ந்து இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் நிக்கிற இடத்துல நான் இருக்கேன். அந்த ரூட்டை நான் கண்டுபிடிச்சனால ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினி. நான் அப்படி மனம் விட்டு பேசும்போது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்பா அது ஒரு வாரத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு இல்ல, நித்திய நித்திய காலமெல்லாம் என் இருதயத்துல ஒரு சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஏன்னா ஆண்டவர் உறவுக்காக ஏங்குறாருங்க. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஊழியங்கள், சபை மக்கள், இதையெல்லாம் உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சாப்பாடு, இது எல்லாத்தையும் விட ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புறாரு? என்ன மாதிரியே உன்னை எதுக்கு படைச்சேன் தெரியுமா? என்னட்ட முதல்ல டீல் பண்ணு, என்னட்ட பேசு. அதனாலதான் என் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி மறிச்சு கல்லையில இருந்து 3 நாள் வெளியே வந்து அதுக்கப்புறம் மேல போய் துரைத்தனத்தை அழிச்சு அதுக்கு மேல சிங்காசனத்துல உட்காரு. நான் உட்கார்ந்து உன்னை தூக்கி உட்கார வச்ச எதுக்கு? உங்களுடைய காரியத்தை பாக்குறதுக்கா? என்னோடு நீ பேசணும். கைதட்டும். என்னோடு நீ பேசணும், என்னோடு நீ உறவாடணும். அதுக்காக என் உயிரையே கொடுத்த இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே எனக்காக மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். அவர் மரித்து பக்கத்துல உங்களை யார தட்டி விடுங்க. அல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரிழந்து பரமேறதுக்கு ரகசியம் என்னன்னா, என் பிள்ளை நான் உட்கார்ற சீட்ல உட்கார வச்சு என் பிள்ளை என்கிட்ட கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், நானும் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இப்படி தாவீது கண்டுபிடிச்சனாலதான் சொல்றான், என்ன அசைக்கவே முடியலையா பிரச்சனையில. ஏன்னா அவனுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா, சவுல் ஒரு பக்கம் கொள்ள நினைக்கிறான், பெத்த புள்ள அப்சலாம் அவனை கொலை பண்ண துடிக்கான், காட்டுக்குள்ளையும் குகைகளையும் குண்டுகளையும் ஒளிஞ்சு கிடக்கான், போராடமெல்லாம் பாட்டு, போராடமெல்லாம் இது ஆடி மேய்க்கிறான். அப்படிப்பட்டவன் எப்படியா வந்தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னா, அவன் ஆடு மேய்க்கும் போதும் கர்த்தரோட முன்னுக்கு வச்சுக்கிட்டான், குகையில இருக்கும் போது கர்த்தரை முன்னுக்கு வச்சுக்கிட்டான்.
அல்லேலூயா. எந்த நேரமும் கர்த்தரை முன்னுக்கு வச்சிருக்கனால தேவன் அவனுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை, எதிர்காலத்தை பிசாசுனால அழிக்க முடியல. ஜெபத்தையும் தடுக்க முடியல. அவன் இருதயம் பூரித்ததாம். அவன் மகிமை களி கூர்ந்ததாம். அவன் மாமிச நம்பிக்கையா இருந்ததாம். சரியான ரூட்டை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பட்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பம் உண்டு. இத்தனை ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? இந்த செய்தியை கேட்டுட்டு இப்படி விட்டுறாதீங்க. ஏன் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல? ஏன் உள்ளத்துல சந்தோஷம் இல்ல? ஏன் பிசாசு உன்னை அசைச்சு பாக்குறான்? முன்னாடி நானும் அவரும் ஒன்னாதான் உட்கார்ந்து இருக்கிறோம். நானும் அவரும் ஒன்னாதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நானும் அவரும் ஒன்னாதான் வேலைக்கு போறோம். நானும் அவரும் ஒன்னாதான் ஊழியம் பண்றோம். நானும் அவரும் ஒன்னாதான் பிரசங்கம் பண்றோம். இத முன்னுக்கே வச்சுக்கிட்டே நீ வாழ்ந்துட்ட. நீ கப்பல்ல போனாலும் சரி, கப்பலை நீ ரன் பண்ணி கொண்டு போனாலும் சரி, நானும் அவரும் சேர்ந்து அவரை முன்னுக்கு வச்சிருக்கேன். அப்படியே நீ வாழ்ந்துட்டேன்னா நீ ஓட்டல, 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்றீங்க. கை தட்டும். சேர்ந்து தான் வாழ்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அசைக்க முடியாதுங்க. இயற்கை சூழ்நிலை உன்னை பயங்காட்டும். அதான் தாவீது சொல்றார், மிகுந்த ஜலப்பிரயாம் வந்தாலும் அது அவனை அணுகாது. எபேசியர் 2:7 மணிக்கணக்கு அறிக்கை பண்ணுவான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தினுடைய வல்லமை கற்றுக்கொள். நான் எங்கேயோ இருக்கேன், அவங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி ஜெபம் பண்றாங்க. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறோம் நினைச்சு அப்படி ஜெபம் பண்ண சொல்லு. வாழ்க்கையில எந்த சூறாவளி வந்தாலும் அசைக்க முடியாது. இருதயத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் பொங்குமா, மகிமை களி கூறுமா, மகிமை களி கூறுமா. நித்திய காலமெல்லாம் மகிழ்ச்சி அவன் தலைமையில இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 காரியங்களை குறித்து அதுல சொல்றார் அந்த வசனத்துல. அடுத்து சொல்றாரு, அந்த ஜெபம் ஒண்ணு அவர் உட்கார்ந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறேங்கிற உணர்வோடு ஜெபம் பண்ணணுமா. அடுத்தது ஜெபத்துல தேவனுடைய வார்த்தையை யூஸ் பண்ணணும். தேவனுடைய, இப்போ விறகு எரியுது வச்சுக்கிறீங்க. எரியும் போது அந்த தீய அணையும் போது என்ன செய்வீங்க? கொஞ்சம் மண்ணெண்ணைய ஊத்தும் போது விறகு என்ன செய்யும்? கப்புன்னு பிடிக்கும்ல. அதே மாதிரிதான் ஜெபம் ஒரு விறகு என்றால் வார்த்தை மண்ணெண்ணெய். அது கப்புன்னு எரிய வைக்கணும்னா அந்த ஜெபத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தை உள்ள நீ யூஸ் பண்ற. ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? உங்க கண்ணுக்கு எல்லாம் சொல்லுங்க, என் கண்ணுக்கு தெரியாம பல தீய ஆவிகள் போராடுது. என் ஆசீர்வாதத்தை, என் முன்னேற்றத்தை, உயர்வை நான் பெற விடாதபடி பல ஆவிகள் கண்ணுக்கு தெரியாம தடை பண்ணுது. இன்னொன்னு குழப்பம், மனவரத்தி, சோர்வு, ஜெபிக்க விடாதன்மை. இத்தனை ஆவி என் கண்ணுக்கு தெரியாம செயல்படுது. இதுக்கு நான் என்ன செய்யணும் தெரியல, ஆசை இருக்க முடியல. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தைனால அத்தனை தீய ஆவிகளையும் சரி கட்டிடலாம். என்ன வசனம் தெரியுமா? என்ன வசனம் தெரியுமா? ஏசாயா 54, ஏசாயா 54:17. உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கையை தட்டுவோம். உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். முழுமையா வாசிங்க. உனக்கு ரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு கண்ணுக்கு தெரியாம சில ஆவிகள் எழும்புதில்ல, அத கர்த்தர் என்ன சொல்றாரா? குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும், இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, கர்த்தரே சொல்றாரு, அது என்னால் உண்டான நீதியா. நான் உனக்கு நீதியை சரி கட்டுவேன். இப்ப ஏன் உனக்கு பிரச்சனை? ஏன் உன்னால ஜெபம் பண்ண முடியல? ஏன் உனக்கு வேலை கிடைக்கல? ஏன் உன் வேலையை பிசாசு தடை பண்றான்? வேலையில ஏன் முன்னேறி போக முடியல? இப்படி இந்த ஆவிகள் இந்த வசனத்தை சொல்றாரு, எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் சொன்னாரு. இந்த வசனத்தை யூஸ் பண்ணி பாருங்க. சில மாதங்கள், ரொம்ப நாள் அல்ல, சில மாதங்கள் உன் கண்ணுக்கு தெரியாமலே இந்த ஆவிகளை தேவனுடைய வார்த்தை க்ளோஸ் பண்ணி உனக்கு ஆர்டர் வருதா இல்லையான்னு பாருங்க. கை தட்டுவோம். வருதா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை மண்ணெண்ண மாதிரி விறக எரிய விட்டுருங்க.
எனக்கு விரோதமா அப்படின்னு என்னது? ஐயா, அந்த உலகத்துல 1000 மந்திரவாதி உனக்கு விரோதமா வேலை செய்யலாம். நீ மேல வந்துடக்கூடாது, நீ மேல லிப்ட் ஆகிடக்கூடாது, வேலை செய்யலாம், செய்யட்டியா, வாய்க்கவே வாய்க்காது. கைதட்டும். வாய்க்கவே வாய்க்காது. ஆண்டவர் எப்படி தெரியுமா எக்ஸாம்பிள் கொடுத்தாரு? கன்னியாகுமரியில போய் பாரு. கன்னியாகுமரியில போய் பார்த்து, அந்த கன்னியாகுமரியில பாறைகள் இருக்கு தெரியுமா? அந்த பாறையை சுத்தி, அந்த பாறையில ஒரு 1/2 மணி நேரம் நின்னு பாருங்க. நடுவே விவேகானந்தர் சிலையெல்லாம் இருக்குல்ல, அதுல அந்த பாறையில நின்னு பாருங்க. அந்த பாறை மேல வருகிற அலை போட்ஸ் அடிக்கும். டமார் 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 காத்தடிக்கும், அலை அடிக்கும். அந்த அலை பொங்கி அந்த பாறை மேல வேறும். எத்தனை வருஷ காலம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாறை கொஞ்சமாவது உடைஞ்சிருக்கா? அந்த பாறை கொஞ்சமாவது கரைஞ்சிருக்கா? ஏன்னா அது என்னது? பாறை. அதே மாதிரிதாங்க, தேவனுடைய வார்த்தையில நின்னுட்ட, எவ்வளவு சூறாவளி வந்தாலும் சரி, எவ்வளவு மந்திர சக்தி வந்தாலும் சரி, எவ்வளவு உன் கண்ணுக்கு தெரியாம செயல்பட்டாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை அழிக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வைக்காமலே போகும். எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வைக்காமலே போகும். ஒரு வழியாய் ஒரு வழியாய் எதிரிக்கு ஓடுவான் 7 வழியாய். எதிரிக்கு ஓடுவான் 7 வழியாய். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வதிவோ, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன், சுகமாயிருப்பேன். நீங்க வேலைக்கு மினிஸ்டர் மூலியமா, எந்த மூலியமா நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்திருக்கலாம், அதுக்கு பதில் வரல நினைச்சிட்டு இருக்கலாம். நான் ஆண்டவர் என்ன சொல்றது தெரியுமா? கண்ணுக்கு தெரியாம சில ஆவிகள் வேலை செய்தாம்பா. இந்த ஒரே வார்த்தையில இது என்னால் உண்டாகும் நீதி. இது மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்றார். அந்த சத்துருவ நொறுக்கு. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், என்னுடைய உயர்வுக்கு விரோதமாய், என்னுடைய தரிசனத்துக்கு விரோதமாய், என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும். ஜெபத்துல தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நீ கண்டுபிடி. அது பாரு. கற்பாரின் மேல் வீட்டை கட்டுகிறவன் பெருவெள்ளம் வந்தாலும், பெருமழை சொரிந்தாலும், மோதினாலும் அது விழவில்லை. அது கண்மலை மேல் அஸ்திவாரம். வார்த்தையில நீ கட்டப்பட்டுட்ட, மோதுவான், ஆனா உன்னை அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசம் சொல்லுங்க? நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. நான் பொல்லாங்க ஜெயிப்பேன், நான் பொல்லாங்க ஜெயிப்பேன். நான் தேவனால் பிறந்தவன். என்னை காக்கிறேன், என்னை காக்கிறேன். அல்லேலூயா. ஏன் இந்த ஆயுதம் நம்மளை தாக்குது? கண்ணுக்கு தெரியாம மத்தவங்க எல்லாம் தாக்கிட்டா இருக்கு, நம்மளை மட்டும் தாக்குறான். என்ன தெரியுமா? விஷயம் இருக்கிறவங்கள தான் தாக்குவான். ஏன்னா இவன் ரத்தன்னு ஓடிடக்கூடாது, வார்த்தைன்னு ஓடிடக்கூடாது, இவன் நாமன்னு ஓடிடக்கூடாது. அதனால முதல்ல இவனை நம்ம குழப்பிட்டோம்னா, இவன் ரத்தத்தையும் எடுக்க மாட்டான், நாமத்தையும் எடுக்க மாட்டான், வார்த்தையும் எடுக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தெரிஞ்சிட்டு வச்சிருங்களா, எல்லாத்தையும் விட நம்மளதான் விரட்டுறான்னா, அப்ப நமக்குள்ளதான் ஆயுதம் இருக்கு. நமக்குள்ளதான். என் ஓட்டத்தை நீ தடுக்க முடியாது. நான் எதுக்காக அழைக்கப்பட்டேனோ அதற்காக நான் தொடர்ந்து என்ன செய்வேன்? எப்படி ஓடுவேன்? வசனத்தை புடிச்சுக்கிட்டே ஓடிடுவேன். சொல்லுங்க, வசனத்தை புடிச்சுக்கிட்டே. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். என்னை சோதிக்கிற சாத்தானை விட
அதை மாற்றக்கூடிய இயேசு மாற்றக்கூடிய இயேசு பெரியவர், 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 பெரியவர். பெரியவர். தானியேலை சிங்க கவியில கொண்டு போட்டாங்க. சிங்கம் கடிச்சு தின்னுட்டா. எதுக்காக அவனை தூக்கி போட்டாங்க தெரியுமா? எதுக்காக போட்டாங்க? செபிக்க கூடாது. நீ என்ன பண்ண கூடாது? செபிக்க கூடாது. எங்க கை வைக்கும்? ஜெபத்துல. ஜெபம் பண்ணுனா சாத்தானுடைய அடி மனதை தாக்கும். ஜெபம் பண்ணா வார்த்தை எடுப்பான், அது தெரியும். அதனால பிசாசு என்ன செய்றான்னா அவனை சிங்க கெபில கொண்டு போட்டாங்க. சிங்கம் சேதப்படுத்துச்சா? தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு அக்கினி சூடாக்கி போட்டாங்க. முடி கருகி போச்சா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களை தப்புவிக்க வல்லவராக நாங்கள் இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன், எங்களை தப்புவிக்க அப்ப வல்லவராக என்னது? இருக்கிறார். நான் பண்ண ஜெபம் பண்ற தேவன் என்ன தப்பு வைப்பாரியா? மிகுந்த ஜலப்புறம் வந்தாலும் என்ன செய்யாது? என்னை அணுகாது. அடிப்பேன். வார்த்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு சத்துருவை வீழ்த்துவேன். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இருந்ததுன்னா நீங்க ஜெபத்துல வார்த்தை பயன்படுத்தி உங்க கண்ணுக்கு தெரியாம தாக்குற அந்த சத்துருக்களை நீங்க எதிர்த்து அவனை தாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசை எதிர்த்து விட்டு அவன் என்னை விட்டு திகழடைந்து ஓடி போனான். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். எபேசியர் 2:7 திரும்ப ஒரு முறை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். தேவன் காலையில ஒரு வார்த்தை என்ன பேசினார் தெரியுமா? இந்த வசனம் யாருடைய இருதயத்துல இருக்கோ அவங்களை கண்டு பிசாசு பயப்படுறான். ஒண்ணு, தேவனோடு சேமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உடனே ஆண்டோட்டுவான் கக்கிருவான் அப்படிங்கிற பயம் சாத்தானுக்கு அடிமனதுல தோணுமா? 2வது, உன்னதங்கள்ல என்னது? சாத்தானுடைய வல்லமைக்கு மேல இருக்கீங்களா, அப்ப நம்மள பொசுக்குன்னு அமைக்கிருவான் அப்படிங்கிறது சாத்தானுக்கு தெரியும். அதனால அந்த வசனத்துடைய வெளிச்சம் உனக்கு வரவிடாதபடி தடுப்பான். அப்ப தேவன் சொன்னாரு, அவன்கிட்ட இருக்கிற காசையோ, அவன்கிட்ட இருக்கிற பணத்தையோ, அவன்கிட்ட இருக்கிற பதவியோ, சொத்து சொகத்தை பார்த்து பிசாசு பயப்பட போறது கிடையாதான். எதை பார்த்து பயப்படுறான்னா, உனக்குள் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. கைதட்டும். தேவனுடைய வார்த்தை. உனக்குள் இருக்கிற தேவனுடைய வார்த்தை கண்டுதான் பிசாசு நடுங்குறானா. ஐயா நம்மளை தாக்கிடுவான். பரலோகத்துல தேவனுடைய வார்த்தை ப்ரூஃப் ஆயிட்டு உனக்கு ரோதமா எந்த ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. அந்த சட்டம் இயற்றப்பட்டாச்சு. இப்ப நீ என்ன செய்ய போற? பூமியில அதை நிலைநிறுத்தப்படுற, அதை விசுவாசித்து இது உண்மைடா பிசாசை பாரு, இது உண்மை பிசாசை பாரு அப்படின்னு சட்டத்தை இயக்கிறதுக்கு தான் உதட்டுல இருந்து அந்த வார்த்தை வெளியே வரணும். கைத்தட்டும். உதட்டுல இருந்து. ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி. இயேசுவின் ரத்தத்துல சத்துருவனை தரமட்டமாக்குறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா, உன்கிட்ட எது இருக்கோ இல்லையோ அது வேற, உன் இருதயத்துல வசனம் இருக்கணும். அதுக்குதான் பிசாசு பயப்படுறான். அதுக்குதான் பிசாசு பயப்படுறான். அது நரகத்தின் அடிவரை தாக்கும். அங்க நரகத்துல இருக்கிற லூசிபர் இருக்கானே, அந்த லீடருடைய இருதயத்தை கூட தாக்கும், அவனுடைய அடித்தளத்தை கூட தாக்கும். இப்ப அந்த போர் நடக்கு, அவங்க எதை குறி வச்சு தாக்குறாங்க தெரியுமா? மாறி மாறி அவங்களுடைய தொழில் மையம் எது, எதை தாக்குனா லாஸ் ஆகும், எதை தாக்குனா அவங்க செயல்படாம போகும், அதை தான் தாக்குறாங்க. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய ஒரு போர்க்களம். உன் கண்ணுக்கு தெரியாம சில வேலைகள் நடக்கு. இது ஆவிக்குரிய ஜீவன் ஒரு போர்க்களமா இருக்கிறதுனால சாத்தானுடைய அடித்தளம் வர தாக்கணும், நரகத்தினுடைய வாசல் வர தாக்கணும், அங்க லீடராகிய லூசிபருடைய இருதயம் வர தாக்கணும்னா அந்த துப்பாக்கில கண்ணாகிய வார்த்தை உள்ள போட்டு சூட் பண்ணிக்கிட்டே இரு. தேவனாலே பிறந்த இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். 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 உலகத்தையே ஜெயிக்க முடியுமா? உலகத்தையே ஜெயிக்க முடியுமா? நம்ம வீட்டு பிரச்சனையே ஜெயிக்க முடியல,
ஆண்டவர் சொன்னாரு உலகத்தை ஜெயிப்ப. எப்போ? தேவனுடைய வார்த்தையை இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பவனை அன்றி இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? யார்? உலகத்தை ஜெயிக்க முடியுமா? வார்த்தை மேல விசுவாசம் வச்சுட்டான்னா. வெளிப்படுத்தல் சுவிசேஷம், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11 எடுத்து வாசித்து பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இங்க இருந்தாலும் பாருங்க, ஒரு விசுவாசிக்கு சாகக்கூடிய நிலைமையில இருந்தா தப்பிச்சிருவானா? மரணம் நேரிடா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது எத்தனை பேர் அதை வடிச்சிருக்கீங்களோ நமக்கு தெரியல. ஆண்டவர் சொல்ற இந்த வசனத்தெல்லாம் உள்ள அப்படியே எடுங்க. அறிக்கை பண்றோம்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் சாட்சியின் வசன. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? சாவ கிடக்கிற கடைசி எண்டுக்குள்ள நீ போனா கூட இயேசுடைய ரத்தத்தை பத்தி அந்த வல்லமை வார்த்தையை குறித்து நீ அறிஞ்சிட்டேன்னா முழு பாதாள வல்லமை தலைகளை சாச்சிடலாமா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசுடைய ரத்தம் தேவனுடைய வார்த்தை என் வாயில இருந்தா சாத்தான் அவனுடைய முழு வல்லமை சாச்சிடலாமா? முழு வல்லமை சாட்சிடலாமா? இது எழுதி வச்சது யார்? பரிசுத்த ஆவியானவர் தாங்க எழுதி வச்சிருக்கிறாரு. வார்த்தை பொய்யாகுமா? அப்ப எப்படி நம்மள அவன் தோக்கடிக்கான்? நீ ஜெபத்துல அந்த மண்ணனை ஊத்துறியா? தேவனுடைய வார்த்தையை எரிய விடுறியா? அவருடைய ரத்தம் என் சிந்த, என் ஆவி, ஆத்மா, சரீரம், உச்சி முதல் பாதம் வரை ரத்தத்தை பூசுறேன். ஏன்னா அவர் தான் சொல்லி இருக்கிறாரு, ரத்தத்தை குறித்து வாயில சாட்சி சொன்னா சாவ கிடக்கிறவங்க கூட எந்திரிச்சிருவானா? வியாதிய பஸ்பமாக்கிருவ, சாதனையா நீ மாற்றுவ. நீ மாத்திர மட்டும் இல்ல, சாத்தானுடைய பாதாள வல்லமை அடிமனத, சாத்தானுடைய அடிமனதை கூட உன்னால அதிரடி தாக்குதல் கொடுக்க முடியும். ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதனாலதான் மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தீர்கள். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் தோத்துட்டனோ? ஆண்டவர் உன்னை தோக்கிறதுக்காக உன்னை முன்குறிக்கல. அந்த ஓட்டத்துல நீ ஓடுற, ஆனா வெற்றி நிச்சயம். ஏன்னா அப்பா தோத்தானே நீ தோத்துருவ. அப்பா தோக்கல, ஜெயிச்சுட்டார். அதனால உனக்கு ஜெயம் உண்டு. கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். பெலிஸ்தியனுடைய உயரம், ஐயா அவன் கையில இருக்கிற ஆயுதம், அவனை பார்த்த உடனே சவுல் ராஜாவே பயப்படுறாரு. ஆனா தாவீது இளைஞனா ஈஸியா அந்த பிரச்சனை மேற்கொள்றான். பாருங்க, இன்னைக்கு நமக்கு சில பிரச்சனை ஈஸியா மேற்கொள்ள முடியல, நம்மள ஆட வச்சிடறான். அது என்ன காரணங்களை? தாவீதுட்ட அப்படி என்னையா இருந்துச்சு? நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடயத்தோடு வர்ற, நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே. ஜெபத்துல ஒரு நெருப்பு என்ன தெரியுமா? ரத்தம். இன்னொரு நெருப்பு என்ன தெரியுமா? நாமம். ஒண்ணுமே பண்ண முடியலையா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி ஒரு 50 20 தடவை கத்து. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கும். மேல இருக்கிற வானமடத்தின் பொல்லதாவிகள் நொறுக்கி தள்ளுறாரு, கீழே தள்ளுறாரு. உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, வேலைக்கு விரோதமா, முழு அமிலைக்கரையும் அவருடைய நாமம், அந்த யெகோவா நிசி நாமம் அழிச்சு உனக்கு வெற்றி தெரிந்து பரலோகத்தை திறக்குதாங்க. இந்த ஆயுதத்தை நீ அறியாதனாலதான் பிசாசு உன்னை குழப்பறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒன்ன மட்டும் பாதுகாக்கல, உன் குடும்பத்தை பாதுகாக்கணும், உன் பிள்ளைய பாதுகாக்கணும், உன் மனைவிய பாதுகாக்கணும், உங்க பெத்தவங்களை பாதுகாக்கணும், பெத்தவங்க பிள்ளைய பாதுகாக்கணும். அதுக்கு என்னையா ஆண்டவர் சொல்றாரு? என் நாமத்துல ஈட்டியோடு வரலாம், கேடயத்தோடு வரலாம். நீ பெரிய சோதனையா இருக்கலாம்,
ஆனா நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே ஐயா, சேனைகளின் கர்த்தர் நாமத்தை தூக்கிட்டா பரலோக ராணுவம் இறங்கி வருமா? ஒரு தூதனுக்கே பதில் சொல்ல முடியாது சத்துரு. பரலோகத்துல இருந்து ராணுவம் இறங்கிட்டுனா என்ன ஆகும்? ஐயா, சேனைகளின் கர்த்தருடைய நாமம்னா சாதாரணமா? ஒரு தூதன் இறங்கும் போதே பூமி வெளிச்சமா மாறிட்டான். சேனையோடு கர்த்தர் இறங்கிட்டான்னா என்ன ஆகும்? உன் சத்துரு காளிங்க, உன் சத்துரு காளி. சேனைகளின் கர்த்தரான ஆவியானவர், சேனைகளின் கர்த்தரான ஆவியானவர் எனக்குள்ள கிருபையா தங்குங்க, அதுல இருந்து ஒரு தூதனை அனுப்புங்கப்பா அப்படின்னு ஒரு கட்டளை கொடு. உன் சத்துரு இருக்கிறன்னு தெரியாம போயிருவான். நீ செஞ்சு பாருங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இன்னொன்னு என்ன தெரியுமா? அவர் நாமத்தை சொல்லும் போது என்ன நடக்கும்? ஒரு தடவை அந்நிய பாஷையில ஆண்டவர் பேசினார். என் நாமத்தை யெகோவா ஈரே, யெகோவா நிசி சொல்ல சொல்ல அந்த நாமத்துக்குள்ளேயே நீ இருக்கிறாய். என் நாமத்துக்குள்ளே. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சேப்பா இருக்கிறானா? ஐயா, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மான்னு சொல்லும்போது என்ன தெரியுமா இருக்கு? நீ என்ன சொல்றியோ அந்த நாமத்துக்குள்ள நீ வைக்கப்பட்டு இருக்கிறாய். அந்த நாமத்துக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறாய். அதனாலதான் பேதுரு அதை சொன்னாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. என்ன அர்த்தம்? நாமம் சொல்லும் போது அந்த நாமத்துக்குள்ளே நீ வைக்கப்பட்டு இருக்கிறாய். நீ தனி ஆள் அல்ல, நீனும் நாமமும் ஒன்னாவே இருக்கு. கைதட்டும். ஒன்னாவே இருக்கு. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை, இயேசு நாமம் மேலானது. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை, இயேசு நாமம் மேலானது. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை, இயேசு நாமம் மேலானது. ஆராதனை 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 இயேசு நாமத்திற்கு ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசு நாமத்திற்கு. ஆண்டவர் சொன்னாரு, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என்னவா? இயேசுவின் நாமம். எல்லா முழங்காலும் அடங்குமா? எந்த பிசாசியா? பெரிய பிசாசு கோலியாத்த மாதிரி, பெலிஸ்தர் மாதிரி உன் வீட்டுக்குள்ள வரலாம், உன் குடும்பத்துக்குள்ள வரலாம், வரட்டுமே. நாமத்தை தூக்கி உன்னை அடிக்கிறேன் பாரு. அந்த நாமத்தை தூக்கி அடிக்கும் போது என்ன ஆகுன்னா, நானும் அந்த நாமத்துக்குள்ள சேப்பா இருக்கேன். அந்த நாமத்திலிருந்து ஒரு தூதன் புறப்பட்டு உன்னை காலி பண்ணிடுவான். அல்லேலூயா. அப்படி ஜெபத்துல அந்த நாமத்தை பயன்படுத்துங்க, ரத்தத்தை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய வார்த்தை. கைதட்டு. அல்லேலூயா. எரேமியா 5:14. ஓ glory to God. சீக்கிரமா. எரேமியா 5:14. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், என் வார்த்தையை நீங்கள் சொன்னபடினால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை இதோ உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியும் நெருப்பாகவும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். இந்த ஜனத்துக்கு விறகும் ஆக்குவேன். இது இவர்களை பட்சிக்கும். அது அவங்களை என்ன செய்யுமா? பட்சிக்கும். ஐயா, எல்லாம் சொல்லுங்க. வார்த்தை வாயில வைக்கணுமா? அது என்னவா? நெருப்பும். அடுத்து என்ன செய்யுமா? விறகுகளை. அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். விறகு எரியும்ல. இப்ப நீ உள்ளுக்குள்ள எரிய விடுங்க. நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம், நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். தேவனை போல் பேசுகிறேன், தேவனை போல் கட்டளையிடுகிறேன், தேவனை போல கட்டளையிடுகிறேன். குளிக்கல போய் தேவனை போல பேசுகிறேன், எழுந்து வா. இப்படியே நீங்க அந்த விறக என்ன செய்யணுமா? வாயிலிட்ட அந்த வார்த்தையை நெருப்பும் இந்த ஜனத்துக்கு விறகுமாக்கு வேணாம். அப்பா, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள எரிஞ்சிச்சுன்னா நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பாய். கை தட்டுவோம். எழும்பி பிரகாசிப்பாய். இன்னைக்கு தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு தேவ பிள்ளைகள் நிமிர்ந்துருங்க. எல்லாம் ராஜா மாதிரி நிமிருங்க, நிமிருங்க. எப்ப பார்த்தாலும் முதல்ல பைபிள் ஸ்டடி என்ன பார்த்தோம்?
சிங்கத்துக்கு பிறந்த குட்டி பூனையாகுமா? சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டி தான். தேவனால் பிறந்தவன், தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை வாயுலியா வரணுமா? அது வாயுலியா வரும்போது நெருப்பா பாயுதான். இயேசுவின் நாமத்தில் பிசாசை எதிர்த்து நிற்கிறேன். என்னை விட்டு விழுந்து விழுந்து ஓடுறான். யெகோவா நிசி, யெகோவா நிசி, அந்த சத்துருவை காலி பண்ணு வர அந்த நாமத்தை நான் விட மாட்டேன். இயேசுவின் ரத்தத்தினால அவனை சுக்குநூறு ஆக்கும் வர ரத்தத்தின் ஆயுதத்தை எடுத்து நான் திரும்ப மாட்டேன். நரகத்தின் அடிவர, பாதாளத்தின் அடிவர சத்துருவை தாக்கணும். அந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்துவேன். எரேமியாவின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. 20:9. 20:9. வசனத்தை அடிக்கடி சொல்லுவாரு. நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்று. அதாவது நான் வாயை திறக்க கூடாதியா, வாயை திறக்க கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணாலும் உன்னால முடியாதான். ஏன்னா ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. தேவனுடைய வார்த்தை எலும்பு கூட தீயாக்குமா, நரம்பு கூட தீயாக்குமா. ஐயா, நரம்புகள் கூட உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம், எலும்புல கூட உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை எலும்பில் அடைபட்டு இருக்கிற எரிகிற அக்கினி போல என் இருதயத்தில் இருந்தது. அப்பா, இந்த ஆயத்தை இதனாலதான் பிசாசு பயப்படுறான். எப்பா, ஏன் உன்னை சோதிக்காம தெரியுமா? பிசாசு ஏன் உன்னை குறி வைக்காம தெரியுமா? வார்த்தை இல்லாத சபையை விட்டுருவாங்க. வார்த்தையின் அடிப்படையில வர்ற சபையை தான் குறி வைப்பான். ஏன்னா நீங்க தான் அவனை அடிமனதை தாக்க போறீங்க. நீங்க ஒரு போர் வீரனா மாற போறீங்க. ஆவிக்குரிய கலையை நீ கத்துக்கிட்டு இருக்க. சாத்தானை எப்படி தாக்கணுங்கிறத கத்துக்கிட்டு இருக்க. அதனால அவனுக்கு தெரியும் இந்த சத்தியத்தை கேட்க விடக்கூடாது, இவன் நம்மளை நசுக்குவான். அல்லேலூயா. ஒரு ஜெபத்துல ஒரு போராடுறவனுக்கு இன்னொரு கலை என்ன தெரியும் தெரியுமா? நீ வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க. எல்லாம் சொல்லுங்க, வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க. கிடையாது, வெற்றில இருந்து போராடுறேன். கை தட்டுவோம். வெற்றில இருந்து போராடுறேன். ஏன்னா இயேசு ஏற்கனவே சிலுவையில அவனை அடிச்சு நொறுக்கி வெற்றி பெற்றுட்டாருங்க. அந்த வெற்றிக்குள்ள உன்னை வச்சுதான் அவன் தந்திரங்களை முறியடிக்க தான் போராடுற ஒழிய நீ சத்துருவ போராடி ஜெயிக்கல. இயேசு ஏற்கனவே ஜெயிச்சுட்டார். கை தட்டும். ஏற்கனவே ஜெயிச்சுட்டார். ஹல்லேலூயா. என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேனே. என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேனே. முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. பவுல் அழகா எழுதுறார் பாருங்க, ரோமர் 8:30. என்னில் அன்பு கூறும் தேவனாலே நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். நீங்க ஜெயம் கொள்ளுங்க, ஜெயம் கொள்ள போறீங்க அப்படின்னு எழுதல. ஜெயம் கொள்ளுறவளா இருக்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜெயத்துக்குள்ளதான் இருக்கிற. நீ ஜெயத்துக்காக போராடல, ஜெயத்துக்குள்ள இருந்து அந்த ஜெயத்தை ப்ரூவ் பண்றதுக்காக போராடுற. அவ்வளவுதான். ஏற்கனவே இயேசு சிலுவையில அடிச்சு நொறுக்கி அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. அந்த பிசாசு தந்திரமா அவன அவிசுவாசத்தை கொடுக்கான். நீ அது உண்மைங்கிறத எடுத்து அவனை போராடு. அவ்வளவுதான். எல்லாம் பக்கத்து பாருங்க. ஜெயத்துக்காக போராடல, ஜெயத்துல இருந்து போராடுற. அப்படி போராடுறது கஷ்டமா? அப்படி போராடுறது கஷ்டமா? எங்க அவன் வல்லமை உரியப்பட்டுட்டு. ஆனா வேதம் சொல்லுது அவன் தந்திரக்காரன். சாத்தான் ஒரு என்னது? தந்திரக்காரன். அவன் வல்லமை இருக்கிற மாதிரி காட்டுவான். நீங்க சொல்லுங்க, வல்லமை இயேசு சிலுவையில உறிஞ்சிட்டாரு. அந்த வெற்றிக்குள்ளதான் நான் இன்றைக்கும் வாழ்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கை தட்டுவோம். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சபையானது பயப்படாத. 1 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்றாரு?
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன கொடுக்கிற? முதல்ல பலம். என்ன பலம்? வார்த்தையை காட்டி காட்டி, எப்பா ஏம்பா அழுவுற, நீ ஜெயம் போறதுக்கு அழுவுற, உன்னை ஜெயத்துக்குள்ளதான்பா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பலத்தை காட்டுறாராம். அடுத்த அன்பு, வார்த்தை மேல ஆவியானவர் மேல ஒரு காதலை உருவாக்குறாரு. அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு எந்த வசனத்தை எடுக்கணும்? லூக்கா 10:19 என்ன சொல்லுது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பக்கத்துல உங்களை விரல் நீட்டி தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. ஒன்றும் ஒன்றும், இது சொன்னது தேவன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஜெபத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்களா? இந்த நெருப்பை பயன்படுத்திருக்கீங்களா? சாத்தானை பார்த்து பேசுங்க. ஐயா, ஒன்று என்னை சேதப்படுத்தாது. ஐயா, ஒன்று என்னை என்ன சேதப்படுத்தாது. நீ அவனை தாக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க. சத்துருவின் சகல வல்லமையை இயேசுவின் நாமத்தாலே கட்டுகிறார். இப்ப அவ்வளவு பேரும் சேர்ந்து கட்ட போறோம். அவ்வளவு பேரும் சேர்ந்து கட்ட போறோம். லூக்கா 10:19 நெருப்ப சாத்தானு காட்ட போறோம். ஆண்டவர் பிசாசை பார்த்து, சாத்தானே, என் தேவனுடைய நாமத்தின் வல்லமை இப்ப காட்ட போறான். நீ ஓட போற. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட போகுது. ஜெபத்தின் அக்கினி இறங்க போகுது. அற்புத மண்டலத்துக்குள்ள நுழைய போயிருங்க. நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. கண்களை மூடுவோம். Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. கண்களை மூடுவோம். இப்பொழுது பயன்படுத்த போற ஆயுதம் எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. இப்ப நரகத்தை தாக்கணும். நரகத்தை, பாதாளத்தில் இருக்கிற லூசிபரை தாக்கணும். அவனுடைய அடி மனதை தாக்கணும். அவனுடைய வல்லமை, அவனுடைய கோட்டையை உடைக்கணும். சபை என்பது அவன் விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கான். சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். என் அப்பாட்ட எந்த நிமிடமும் பேசுவேன், எந்த பிரச்சனையும் நான் பேசுவேன். ஏன்னா நானும் அவரு ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறோம். நானும் அவரு ஒன்னா பேசுகிறோம். ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கோம். சாத்தானே, என்ன அசைக்க முடியாது. தாவீதை அசைச்சு பார்த்து அவனை அசைக்க முடியல. அவன் கர்த்தரை கண் முன்னாடி வச்சிருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கண்டுபிடிச்சிட்டான். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஓ ஜீசஸ் ஜீசஸ், நன்றி அப்பா. இப்ப ஆண்டவர் சொல்ற, இந்த உறவை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்றையில இந்த சத்துருடைய வல்லமை உடைக்கப்படுது. பிசாசுடைய வல்லமை உடைக்கப்படுது. உன் இருதயத்துல ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்க போறாராம். இனி உன் குடும்பத்தை அசைக்க முடியாது. இனி உன் பிள்ளைகளை அசைக்க முடியாது. ஐயா, நான் ஜெபம் பண்ணல நினைக்காத, நீ நடந்துகிட்டே ஜெபம் பண்ணிடுவ. ஐயா, எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்ல நினைக்காத, நீ எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணிடுவ. ஏன்னா நீ அவரோடு கூட இருக்கிற, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ, உன் குடும்பத்தை நீ தொட முடியாது பிசாசு. உன் பிள்ளைகளை தொட முடியாது. அந்த உறவை வளர்த்துக்கோ, அந்த உறவை வளர்த்துக்கோ. உன் கண்ணுக்கு தெரியாம சில ஆவிகள் போராடுது. இது கர்த்தர் காலையில பேசினாரு. நீ லிப்டாகி வந்துடக்கூடாது, நீ பெரிய ஆளா வளர்ந்துடக்கூடாது, நீ ஒரு உன்னதமான நிலைமைக்கு வந்துடக்கூடாது. மறைமுகமா பிசாசு வேலை செய்யறான். உன் கண்ணுக்கு தெரியல. ஆனா தேவன் சொல்றாரு, உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு ரோதமாய் எழும்பது எந்த நாவி குற்ற கூண்டிலே நிறுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாறை மேல எவ்வளவு வெள்ளம் அடிச்சாலும், எவ்வளவு காற்று புயல் வீசினாலும் அந்த பாறை உடையாது, அந்த பாறை உடையாது, அந்த பாறை தேயாது. அது தண்ணி தான் அடி வாங்குமே தவிர அது அந்த இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும். தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்து. எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய், இப்ப தாக்கு அவனை, அவனை தாக்கு, அவனை தாக்கு. எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும். என் குடும்பத்துக்கு ரோதமாய்,
என் பிள்ளைக்கு ரோதமாய், என் பிள்ளையுடைய உயர்வுக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே 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 போவதாக. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, நீ சொல்லி பாரு. அவருடைய பிள்ளைக்காக பரலோக ராணுவம் இறங்கி வரும், பரலோக சேனை இறங்கி வரும். எலிசாவை சுற்றி பரலோக ராணுவம் இறங்கினது போல இப்ப அவர் பிள்ளைக்காக மிகாவேலை அனுப்புகிறார், மிகாவேலை அனுப்புகிறார். 1016 தூதர்களை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் தேவ தூதனே, மிகாவேல் தூதனே, தேவ ஜனத்துக்கு ரோதமாய் எழும்புகிற, செபிக்க விடாதபடி மன விரக்தி, குழப்பத்தை, சோர்வை உண்டாக்குற அத்தனை தீய ஆவிகளை தேவ தூதர்கள் விரட்டி அடிக்கும்படி, அவருக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேவ தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஓ டா 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 ரக்கோ ஷாகதா ராபா லகாபா லங்கடா கடாத்து. தேவனுடைய வார்த்தை வாயிலிட்ட நெருப்புன்னு சொல்றாரு. அந்த நெருப்பை அவுத்து விடு. இருதயத்துல வச்சிருந்தா போதாது. ஐயா, நீ அமைதியா இருக்கிற காலம் இல்ல, வாயை பொத்திட்டு இறுக்கி இருக்கிற காலம் இல்ல. வார்த்தையை அவுத்து விடு, நெருப்ப கக்கு, பிசாச சாம்பலாக்கு, பிசாச நொறுக்கி தள்ளு. என்ன கர்த்தர் உன்னை யோசேப்பை போல உயர்த்த போறாரு, ஆபிரகாமை போல கர்த்தர் உயர்த்த போறாரு. திடீரென்று உயர்வு வரப்போது. கர்த்தர் சொல்றாரு, நீதி சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னோடவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த ஆண்டு உனக்கு பொன்னான ஆண்டு, இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. நெருப்ப கக்கிரு. தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எதுக்கும் நீ பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிவுள்ள ஆவி. இதோ சர்ப்பங்களை, தேள்களை. ஐயா, எனக்கு பெரிய பிசாசு போராடுது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. உனக்கு அதிகாரம் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன்னு சொல்லல, ஒவ்வொரு விசுவாசிகள் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டாராம். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. இந்த வார்த்தை இருக்கிற மனிதனை கண்டு பிசாசு பயப்படுகிறான், லூசிபரே பயப்படுகிறான். நரகம் உற்று நோக்கி பார்க்குது, பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் பார்க்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் பாயுது, நெருப்பாய் பாய்கிறது. தேவதூதர் உற்று நோக்கி பார்க்கிறாங்க. சாத்தானு உற்று நோக்கி பார்க்கிறான். அடிமனதை தாக்குறானே, அடிமனதை தாக்குறானே. நரகத்தின் வல்லமை தாக்கப்படுதே. சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. இந்த வார்த்தை எடுத்து நேரா சத்துருக்கு எதிராக புறப்பட்டு போ. தாவீது கோலியாத்துக்கு, பெலிஸ்தருக்கு நேராய் போனா, நீ ஈட்டியோடு கேடயத்தோடு வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அவர் நாமத்துக்குள் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எல்லாரும் கை சொல்லுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால், எங்கள் போதகருக்கு ரோதமாய், தீர்க்கதரிசிகளுக்கு ரோதமாய், உடன் ஊழியர்களுக்கு ரோதமாய், சபை விசுவாசிகளுக்கு ரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு ரோதமாய், சுகத்துக்கு ரோதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கு ரோதமாய் செயல்படுகிற சாத்தானின் சகல வல்லமை இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தூதர்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால் சகல வாக்கு தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறேன், சொந்தமாக்கிக் கொள்கிறேன், எடுத்துக் கொள்கிறேன். புதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாக இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.